Hello friends, welcome back to my channel Genesis Global. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட ferns எப்படி இவ்ளோ புஷ்யா இவ்ளோ அழகா இருக்கு நம்ம அத இந்த வீடியோல பார்க்க போறோம். யாராவது முதலாவதா எங்க வீடியோ பார்க்கறீங்கனா மறக்காம subscribe பண்ணி யாராவது plant lovers உங்க friends இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. Okay friends, இந்த வீடியோல நம்ம நிறைய டிப்ஸ் சொல்லிருப்போம். யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. full வீடியோ பாருங்க. நிறைய உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும். Okay friends, இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட ferns வந்து எப்படி இந்த மாதிரி புஷ்யா இருக்கு அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ ஆக்சுவலா ஒரு பாட்ல வந்து நம்ம ஃபோன் எல்லாம் செட் பண்ற டைம்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். நார்மலா இந்த மாதிரி ஹேங் ஆகி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி எப்படி இருக்கு ஃபுல்லும் கவர் ஆகி எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது எப்படி நம்ம செட் பண்ணோம், இதோட பாட்டிங் மிக்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் ரொம்ப புஷ்ஷியாக இந்த லீவ்ஸ் வந்து ஃபுல்லுமே கவர் ஆகிருக்கும். இந்த பாட்டில் நம்ம ஃபுல் ஏரியா கவர் ஆகிருக்கும். கீழேயும் அப்படி தான் இங்கே பாருங்கள், கீழே இந்த மாதிரி கவர் ஆகி ரொம்ப அழகாக இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெஷ்ஷாட்டு. நம்மளோட வீட்லேயும் ஃப்ரெண்டில் நம்ம போட்டிருக்க அந்த பாட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரி என்ன வருது இல்லை, இதெல்லாமே நிறைய பேபிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தரோம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வந்து இதில் நிறைய பேபிஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தரோம். அந்த இதான் இதுலேயும் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் வரும். இங்கே பார்க்குறீங்கல்ல, இந்த பாட்லேயும் இங்கேருந்து இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. இதை பாருங்கள், இதில் பார்க்குறதுக்கும் தெரியும் பிளான்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாமே சுற்றி சைடில் இந்த எல்லாமே நிறைய வந்து பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக நல்ல புஷ்ஷியான ஒரு லுக்கை தந்துட்டு இருக்கு. இதுதான் நம்ம எப்படின்னு உள்ளது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட பாட் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எடுக்கக்கூடிய பாட்டை பொறுத்து தான் இந்த மாதிரி வரும். அது எப்படி நீங்கள் கேட்பீங்க, நார்மலாகவே நம்ம ஃபர்ன்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ன்ஸ் மட்டும் இல்லை சில பிளான்ட்ஸை இந்த மாதிரிப்பட்ட பாட்டில் நம்ம செட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் இல்லை. பொதுவாகவே இந்த ஆர்கிட் பாட்டை தவிர மற்ற மாதிரி எல்லா பாட்டுமே இந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆகி நமக்கு வரும். அது டெராகோட்டா பாட்டாக இருந்தாலும் சரி தான், பிளாஸ்டிக் பாட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபுல்லுமே கவர் ஆகி வந்துடும். இந்த மாதிரிப்பட்ட பாட்டில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா ஃபர்ன்ஸுக்கு மட்டும் இந்த ஹோல் இல்லை பார்த்தீங்களா, இதை நம்ம ஹோல் உள்ளதில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து நிறைய பேபிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஆனால் நமக்கு வந்து நார்மலான பாட்டில் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஹோல் பாட்ஸ் வாங்குறது வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரிப்பட்ட பாட்ஸ் கிடையாது. எப்போவுமே பிளான்ட்ஸோட பாட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகி தான் இருக்கும். இது இந்த மாதிரிப்பட்ட ஆர்கிட் பிளான்ட்ஸ் வைக்கிற பாட் நம்ம பார்த்தா கூட அதில் மட்டும்தான் கொஞ்சம் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து அங்கங்கே 1-2 ஹோல்ஸ் இருக்குது. அது வழியாகவும் ஒரு ஃபர்ன் வந்து நல்லபடியாக வளர்ந்து வர முடியாது. நமக்கு எதனால இந்த பிளான்ட்ஸ் வந்து இவ்வளோ புஷ்ஷியாக அழகாக வருது அப்படின்னா இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஹோல்னால தான். அது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா பேபிஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி வரும். இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்கும். இது எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. பார்க்க எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பார்த்தீங்களா. இது வந்து நம்ம வந்து வீடுகளில் இந்த உள்ளி எல்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்கெட் தான் இது. அந்த பேஸ்கெட்டை தான் நம்ம எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதே வந்து நம்ம பாட் மாதிரி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுற டைமில் பேபிஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி தரும். இதே மாதிரிப்பட்ட எந்த கூடையாக இருந்தாலும் சரி தான், எந்த மாதிரிப்பட்ட கூடைகளாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கேப் வழியாக பேபிஸ் வந்து வெளியில் வரும். அதனால அந்த பிளான்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப புஷ்ஷியாக ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் இப்போயே வந்துட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி செட் பண்ணதான். முன்னாடி வந்து நம்மளும் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக இந்த கீழே க்ளோஸ் ஆகி மேலே வர பாட்டில் தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் நம்ம இந்த மெத்தடில் வைக்கிறோம். நம்ம இது யாரையுமே காப்பி பண்ணி ஒன்றும் வைக்கிறது கிடையாது. நம்மளுக்கு ஓனாக என்ன தோணுதோ அதை அப்படியே வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் யாருக்காவது இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு விஷயம், நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க இந்த மாதிரி நம்ம வைக்கிற டைமில் உள்ளாடி வைக்கக்கூடிய பாட்டிங் மிக்ஸ் வந்து நமக்கு மண் மாதிரிப்பட்டது இருந்துச்சு அப்படின்னா வெயிட் ஜாஸ்தி ஆக ஆக பாட்டு சீக்கிரம் டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த இதெல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ நம்ம உள்ளாடி என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா கொக்கோ சிப்ஸ் வச்சுருக்கோம். அப்புறமா இது சார்கோல் வச்சுருக்கோம். கறித்துண்டு அப்புறமா கதம்ப துண்டு, இது ரெண்டும் தான் வச்சுருக்கோம். நியூட்ரிஷனுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சமாக மாட்டுச்சாணம் இல்லாமல் தான் ஆட்டுச்சாணம், இவ்வளோ தான்.
இதை தவிர நம்ம வேறு ஒன்றுமே நம்ம இதில் ஆட் பண்ணலை. மொத்தமே 2 பாட்டிங் மிக்ஸ் ப்ளஸ் கொஞ்சமாக ஒரு மெனூர், ஏதாவது ஒரு மெனூர் அதுக்கு கொடுக்கணும், உரங்கள் மாதிரி ஏதாவது வேணும். அப்போ தான் அந்த பிளான்ட் வந்து நல்ல க்ரோத்தாக ரொம்ப அழகாக வளரும். அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு மெனூர் யூஸ் பண்ணணும். மொத்தமே 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய நம்ம வச்சுருப்போம் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வேண்டாம். மொத்தமே 2 பாட்டி மிக்ஸ், சார்கோல் கறித்துண்டு, அப்புறமா கதம்பத்துண்டு, இவ்வளோ தான். பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷி அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிறதுனால பிளான்ட் வந்து சீக்கிரமாக வாடவும் செய்யாது. ரூட்ஸு உள்ளாடி இந்த ஷூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வளர்ந்து வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.